நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம மனத்தை பற்றி. மனம் கரைந்தால் மௌனம் மலரும். இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். மனம் எப்படி கரைக்கிறது? மனம் கரையுமா? இப்போ உள்ள நம்மளுடைய ஞாபகத்தில், மூளையோட அறிவுத்திறனில் மனம் கரையாது அப்படின்னு நம்ம மெயினில் பதிஞ்சோம். மனத்தை நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. நம்ம மனசெல்லாம் நிறுத்த முடியாதுன்னு நினச்சிட்டே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். மனசை பக்குவப்படுத்திடலாமா? அடுத்தது நம்ம இப்படி தான் யோசிப்போம். இன்றைக்கி அந்த மனதை பக்குவப்படுத்திடலாமா அப்படின்னு ஒரு விஷயம். மனம் பக்குவம் அடைஞ்சிருக்கா அப்படின்னு நிறைய பேரும் உங்களை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ மனசை நிறுத்துறதுக்கு உங்கள் சுவாசத்தை கவனிச்சிங்கன்னா மனத்தை நிறுத்திடலான்னு சொல்லுவாங்க. மனத்தை சுவாசம் பண்ணுனா சுவாசத்தை கவனிச்சா மனம் நின்றுரும்னு சொல்லுவாங்க. நிற்குமா அப்படி? என்னைக்கு மனித உடம்புல உயிர் போதோ அன்னைக்கே அந்த உடம்புல மனம் இல்லாமல் போகும். மனம் மனித உடலின் அடையாளம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மனத்தை பற்றி 2 விஷயங்கள் செய்யுன்னு சொல்லியிருக்கேன். நல்லதையும் சொல்லும், கெட்டதையும் சொல்லுன்னு சொல்லியிருக்கேன். இந்த நல்லது சொல்லுகிற ரகசியத்தை சொல்லுதுன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இது. மனம் கரைஞ்சதுன்னா மௌனம் மலரும். நீங்கள் மனம்னா என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா, பிரச்சனைகளை அமைதிப்படுத்துவது தான் மனசை கையாளுறதுன்னு நினச்சிட்ருக்கீங்க. அது இல்லை மனம். உங்கள் பிரச்சனைகளை அமைதியாக செயல்படுத்துகிறீங்கல்ல, அதுதான் மனம். உங்கள் மனசை அமைதியாக செயல்படுத்துனீங்க அப்படின்னா அந்த மனம் கரைஞ்சிக்கிட்டே போகும். நீங்கள் மனதை அமைதியாக செயல்படுத்தாமல் பிரச்சனைகளை அமைதிப்படுத்துறது தான் மனசை அமைதிப்படுத்துறதுன்னு நினச்சிட்ருப்பீங்க. அதனால் பிரச்சனைகளை கையாளுற விதம் இருக்கு இல்லையா, அதை அமைதிப்படுத்த முடியாது. பிரச்சனை வந்தவுடன் அதை அமைதிப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் பிரச்சனை வருவதற்கு முன்னால் நீங்கள் விழிப்புணர்வுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த விழிப்புணர்வை நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு, விழிப்புணர்வுனா பார்த்த உடனே நம்ம ஏத்தல நிற்கிறது யாருன்னு புரியும். அந்த யாருங்கிற புரியுத அறிவு தான் அது ரொம்ப முக்கியம். அந்த 6வது அறிவு அது ரொம்ப முக்கியம். அது 6வது அறிவில் நம்மளுடைய எதிர்த்தால யாரை நிற்கா, அதாவது அம்மா நிற்காங்களா, அப்பா நிற்காங்களா, குழந்தைங்க நிற்காங்களா, இல்லை வேலை செய்கிறவங்க நிற்காங்களா, இல்லை வெளியில் யாருன்னே அறிமுகம் இல்லாத ஒருத்தர் நிற்காங்களா அப்படின்னு பார்க்குறது என்னது தெரியுமா? மனதில் இருக்கக்கூடிய எண்ணம். மனதில் நிறைய விதங்கள் இருக்குது. ஒரு மனம் மட்டும் நம்ம பேச முடியாது. அந்த மனசுக்கு உள்ள இந்த எண்ணங்கள்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த எண்ணங்கள் தான் உங்கள் வீடு எங்கே இருக்குது, நீங்கள் எங்கே நடந்து போகிறீங்க, உங்கள் முன்னால் நிற்கிறது அம்மாவா, அப்பாவா, குழந்தையா, தாத்தாவா, பாட்டியா, அத்தையா அப்படிங்கிறத அந்த ஒரு விஷயம் தெரியுது இல்லையா, அடையாளம். அந்த அடையாளம் மனத்தினுடைய எண்ணங்கள்னால தான் அந்த அறிவு செயல்படும். நீங்கள் அறிவில் தான் நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அறிவில் பார்க்குற வகுத்த அறிவு இருக்குது அதில். ஆனால் அதை நல்லா பார்க்கக்கூடிய அந்த எண்ணங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் இந்த எண்ணங்களை நீங்கள் கையாளும் போது தான் மனம் கரையும். இல்லைன்னா மனம் கரையாது. எண்ணங்களால் ஆகா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், நம்ம வீடு தெரிஞ்சது, நம்ம வீடுக்கு இப்போ நீங்கள் எண்ணங்கள் மனசுக்குள்ளே எண்ணங்கள் இல்லைன்னா உங்கள் வீடே எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. மனம் இருக்கும், மனசில் எண்ணம் இல்லாதவங்க தான் கோமா ஸ்டேஜுக்கு போகிறாங்க, ஹாஸ்பிட்டல்லாம் இருப்பாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா பாருங்கள்.
இந்த கோமா ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லுவாங்க. மனம் இருக்கும், உயிர் பார்க்கலாம் செய்யும், கண்ணில் பார்க்கும், அது வந்து பேசாது சொல்லாது. கண்ணில் பார்க்கும்போது தெரியும், ஆனால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா எண்ணங்கள் செயல்படவில்லை. அது அப்போ எண்ணங்கள், மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் செயல்படலை அப்படின்னா அந்த மனம் வந்து அமைதியாக இருக்கும். அப்போ எண்ணங்களை செயல்படுத்துறதுனால தான் மனங்கள் என்ன ஆகுது, டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ எண்ணங்களை நம்ம சரியாக பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும்? இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு படிக்க போகிறீங்களோ, இல்லைன்னா ஏதோ ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு வேலைகள் செய்கிறீங்களோ, எந்த வேலை செஞ்சாலும் நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் அந்த செயல்பாடுகளில் ஞாபகத்தில் எண்ணங்களை விதைக்கணும். ஞாபகத்தின் மூலமாகவும் மனதில் இருக்கும் எண்ணங்கள், இது செய்ய போகிறோன்னு தெரிஞ்ச விவரங்களையும், அதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா மனம் வந்து கரையும். அதில் உணர்ச்சி வந்து ஊற்று எடுக்காது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உணர்ச்சி நம்மளை கோபம், ஒரு இரிடேஷன், ஒரு வயிற்றெரிச்சல், ஒரு கோபம், இல்லைன்னா தாழ்வு மனப்பான்மையில் வரக்கூடிய கோபம், இல்லைன்னா நம்மளை எதோ சொல்லிட்டாங்களோன்னு சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லுதாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்ச்சிகள்லாம் கோபமாக மாறும். இந்த கோபங்கள்லாம் இருக்கும் பொழுது நம்ம மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஸ்டாப் ஆகிடும். நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் எப்போ ஸ்டாப் ஆகுதோ நம்ம யாருக்கிட்ட கோபப்படுறோங்கிற விஷயம் உங்களுக்கு புரியாது. அதனால் கோபங்களையும் அதில் கலந்துருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ எண்ணங்களை எப்படி செயல்படுத்தலாம்? இப்போ சின்னதாக அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் குருநாதர்கிட்ட நாங்கள் சில காலங்களில் தவ வழி மேலே இருக்கும்போது எங்கள் குருநாதர் வந்து, நீ போய் 2 குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வாம்பாங்க. அப்போ 2 குடத்தில் எப்படி தண்ணி எடுத்துகிட்டு வர்றது? காட்டுக்குள்ளே 2 குடத்தில் எல்லா இடத்துலையும் எப்படி ஏறி போவோம்னா கண்டமானிக்கு ஏறி போகணும், சமதளமாக இருக்காது. அப்போ அந்த 2 குடத்தில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வாம்பாங்க. ஏன்னா குரு சொன்னதை நம்ம உடனே கேட்கணும். நான் 1 குடம் தான் கொண்டு போகிறேன்னு சொல்ல முடியாது குருக்கிட்ட. குரு சொன்ன உடனே 2 குடத்தை எடுத்துகிட்டு தண்ணிக்கு போகிறோம். இப்போ என்ன செய்யுது அப்படின்னா, இந்த கதை சொல்லும்போதே உங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லிகிட்டே வரேன், கவனிச்சுக்கோங்க. ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன்னா இது மனசை நீங்கள் எந்த ஒரு பயிற்சி செஞ்சாலும் சரியாகாது. செயலில் பயிற்சி செய்யும்போது அது சரியாகுங்கிறதுக்கு கவனமாக சொல்லுதேன், கவனமாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த 2 குடத்தை எடுத்துகிட்டு தண்ணிக்கு போகிறேன். தண்ணியை எடுக்கிறோம். எடுத்த உடனே 2 குடத்தை 2 கையில் பிடிச்சி பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரேன். இது மாதிரி கொண்டு வரும்போது என்னுடைய அறிவு சொல்லுது, என்னோடய உடல் சொல்லுது, என்ன சொல்லுது, உடல் கை ஒரு லெவலுக்கு மேலே அந்த குடத்தை தூக்கிட்டு வர முடியாது என்னால். ஒரு 1 கிலோமீட்டர் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் போகணும்னா. அப்போ அந்த 1 கிலோமீட்டரில் 2 குடத்தை எடுத்துகிட்டு தண்ணியை எடுத்துகிட்டு என்னோட பலம் இருக்கிறத காமிச்சு தண்ணி கொண்டு வரேன். அப்போ அந்த 1 கிலோமீட்டர் ஆன உடனே கைக்குள்ளே குடம் எண்ணி அறியாமையே என் கையில் இருந்து உருகுது. அப்போ என்ன செய்கிறோன்னா குடத்தை கீழே வச்சுட்டு அந்த பாடி டிஸ்டர்ப் ஆகும். அந்த நேரத்தில் என்ன டிஸ்டர்ப் ஆகுது? 2 குடத்தில் இப்படி தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க குரு. ஆனால் குரு அப்படி நினைக்கக்கூடாது. இருந்தாலும் நாங்கள் அதை 2 குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்களே, எப்படி எடுத்துகிட்டு வர சொல்லும், இப்படி எடுத்துகிட்டு வர சொல்லுறாங்களே, இப்படி கொண்டு வர முடியுமா நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க அந்த இடத்துல நின்று. அப்போ குருவை ஒரு கடுமையான மனதில் நம்ம பார்க்கக்கூடிய நிலை அதில் நடக்குது. சரி, இப்போ நம்ம ஒரு வேலை செய்யலாம். என்ன வேலை செய்யலான்னு யோசிக்கும். அப்போ ஒரு கம்பை வெட்டுறேன். காட்டில் இருந்து ஒரு கம்பை வெட்டிட்டு அந்த கம்பில் இருக்கக்கூடிய வேர்களை கொஞ்சம் சீந்தில் கூடி வேர்லாம் அங்கே போகும் காட்டில். அப்போ அந்த வேர்களை கொஞ்சம் வெட்டி அதை 2 கம்பில் கட்டிட்டு இந்த 2 குடத்தையும் கட்டி தோலில் கம்பை தூக்கி வச்சுட்டு கொண்டு வரேன்.
ஆனால் அந்த 1 கிலோமீட்டர் கொண்டு வந்தேன் இல்லையா 2 கையில், அப்போ என்னோடய உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. என்னோடய உடலுடைய நிலை எப்போ பாதிக்கப்படுதோ, என்னோடய உடம்பு எப்போ வலியில் வேதனைகளையும் சந்திக்குதோ, அப்போ மனங்கள் அதிகமான விஷயத்தை சொல்லி தருது அப்படின்னு புரிஞ்சுக்குவோம். அதையும் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த உடல்நிலைகளெல்லாம் தாண்டி இந்த கம்பில் அந்த குடத்தை கட்டி தூக்கி தோளில் வச்சு கொண்டு போவேன். இன்னொரு விஷயமும் சொல்லுதேன், அந்த 1 கிலோமீட்டரில் நான் 2 குடம் கொண்டு வரும்போது சில இடங்களில் என்னையால் 2 கையில் பேலன்ஸ் பண்ணி குடத்தை தூக்கிட்டு வர முடியல. ஏன் அப்படின்னா, சில பாறைகளை ஏறி வரணும் நான். அப்போ அந்த பாறைகளை ஏறி வரும்போது இந்த குடத்தை கீழே வச்சுட்டு ஒரு குடத்தை மட்டும் தோளில் தூக்கி வச்சு அந்த இடத்துல தூக்கி மேலே வச்சுட்டு மறுபடி கீழே இறங்கி வந்து இந்த குடத்தையும் தூக்கி மறுபடியும் மேலே வச்சுட்டு அப்படியே மேலே போய் மறுபடியும் 2 குடத்தையும் தூக்கிட்டு வரும். இதில் நிறைய கஷ்டங்கள் நடக்கும் நம்ம உடம்புல. இந்த கஷ்டங்கள் நடக்க நடக்க குருநாதர் மேலே கோபம் வரும் பயங்கரமாக. குருநாதர்கிட்ட கோபப்படக்கூடாது. ஆனால் இந்த வேலைகள் கஷ்டங்கள்லாம் நடக்க நடக்க நமக்கு என்ன செய்யும்? கோபம் பயங்கரமாக வரும், உணர்ச்சி பொங்கும். இந்த கஷ்டங்கள் உடல்கள் வந்து எப்போ கஷ்டப்படுதோ அப்போ தான் இதெல்லாம் ஆரம்பிக்கும். அடுத்தது இந்த கம்பில் 2 குடத்தையும் தூக்கி வச்சு கொண்டு வரேன். இது கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த 2 குடமும் ஒழுங்காக நிற்காது. கம்பில் தோலில் வச்சுருப்போம், ஆனால் கொஞ்சம் ஈஸியாக கொண்டு வர முடியும். ஆனால் இந்த 2 குடமும் பேக்கில் இருக்கிற குடமும் ஃப்ரண்டில் இருக்கிற குடமும் அங்கேயும் இங்கேயும் ஆடும். என்னோட நடைப்பயணம் எப்படி இருக்குதோ, அதில் நான் எப்படி நடந்து வரனோ, என்னோடய உடம்பு எது மாதிரி அசைதோ அந்த அசைவுக்கு ஆப்போசிட்டாக அந்த குடங்கள் அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருக்கும். அதை வேறு பேலன்ஸ் பண்ணிட்டு கொண்டு வருவேன். அப்போ இந்த குடங்களெல்லாம் தூக்கிட்டு நான் வரும் பொழுது இங்கே அங்கேயும் இங்கேயும் ஒரு குடம் இங்கே போகும், ஒரு குடம் இங்கே போகும் பின்னால். இது என்ன இப்படி போகுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கம்பை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு மேலே ஏறும். அப்படி ஏறச்சில் என்னோடய பாடி ஒரு கண்டென்ட், ஒரு நிலையை அடையுது. இந்த குடம் பின்னால் அங்கேயும் அங்கேயும் போகிற மாதிரி அந்த ஆட்டங்களில் என்னோடய உடம்பு ஒரு பேலன்ஸ் பண்ணி சக்தியை கூட்டி அந்த 2 குடத்தையும் அங்கேயும் இங்கேயும் போக விடாமல் ஆக்கி நடந்து வருது. நடந்து வந்ததுக்கப்புறம் ஒரு சில இடத்துக்கு தாண்டின உடனே அந்த கம்பிளியை தான் கொண்டு வரேன். ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்குது. அடுத்தது ரைட் சைடில் வச்சு வலது பக்கமாக வச்சு கொண்டு வருவேன், இல்லைன்னா இடது பக்கமாக வச்சு கொண்டு வருவேன். மாற்றி மாற்றி இந்த 2 குடங்களை மலைகளில் ஏறி பயணம் செஞ்சு ஒரு தண்ணி எடுக்கிறது ரொம்ப ஒரு பளுவான வேலை. அப்போ இதெல்லாம் எடுத்துக்கொண்டு தண்ணியெல்லாம் எடுத்துக்கொண்டு வச்சிட்டோம். இதனுடைய முக்கியமான அர்த்தம், இதில் இருக்கக்கூடிய ரகசியம் என்னென்னா, குருநாதர் ஏன் அந்த 2 குடத்தை தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த அனுபவம் என்னோடய உடலில் நடக்கணுங்கிறதுக்காக தான். குருநாதர்கள் கடுமையான வேலையை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி முதல்ல நம்ம கஷ்டப்படுறோம். அதனால் நிறைய டிஸ்டர்ப் ஆகி நம்மளுடைய மனம் வலிமை வந்து குறைஞ்சி உணர்ச்சியாகி செயல்பாடில் இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கும்போது மனம் வந்து ஒரு பெருசாக போய்கிட்டே இருக்கும். இந்த விஷயங்களெல்லாம் முடிச்சுட்டு வச்சுட்டு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு ஒரு இடத்துல சும்மா உட்காந்துருந்தேன். ஏன்னா அந்த உடம்பு களைப்பில் ஒரு இடத்துல உட்காந்துருக்கு. இந்த களைப்பில் உட்காந்துருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மௌனம் நடக்கும். இந்த களைப்பில் தண்ணியை எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பழுவாக செமந்துட்டு வந்த அந்த லோடை கீழே இறக்கி வச்சதுக்கப்புறம் உடல் அந்த வேலையை முடிச்சிட்டோன்னு சொல்லி ஒரு அமைதியை அடையிறது தான் அதுக்கு பேரும் மௌனம்.
எப்போ நம்ம ஒரு வேலையை, கடுமையான வேலையை முடிக்குமோ அப்போ நடக்குது பாருங்கள், கொஞ்சமாக நடக்குது இல்லையா, அதுதான் மௌனம். அந்த மௌனத்தை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. அதான் மனம் கரைந்தால் மௌனம் மலருதுன்னு சொல்லுது. அப்போ மனம் எப்போ கரையும் அப்படின்னா, நம்மளுடைய சுமைகளை நம்ம தாங்கணும். கணவன் மனைவி வாழ்க்கையில், அப்பா அம்மா கூட குழந்தையா வாழும்போது விஷயங்கள்ல, குழந்தைங்க கல்லூரிகளுக்கு போகும்போது, கல்விக்கூடங்களுக்கு போகும்பொழுது, வெளியே தனி மாணவர்களை சந்திக்கும் பொழுது, அந்த கடுமையான விஷயங்களில் போராடுவாங்க. அப்போ அந்த கடுமையான விஷயங்கள் என்ன செய்யுதுன்னா, இதிலிருந்து எப்போ தப்பிக்கலான்னு சொல்லி, இதிலிருந்து நமக்கு எப்போ விடுதலை கிடைக்கும்னு நினச்சி அந்த மனம் போராட்டங்களில் ஏங்குறது தான் இந்த விஷயங்கள்லாம். அதனால் இதை கவனமாக உங்கள் செயல் இருக்கு இல்லையா, உங்கள் செயல் செய்யும் பொழுது ஒரு கஷ்டம் நடந்தது அப்படின்னா, ஒரு பளுவான ஒரு லோடு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அந்த செயல்பாடில் ஞாபகத்தையும் கவனத்தையும் உணர்வையும் கலங்க. இது ஏன் சொல்லுதாங்க, இதெல்லாம் நம்மளை ஏன் செய்ய சொல்லுதாங்கன்னு நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா, இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராது. ஏன்னா நான் குருநாதர் அப்படி தான் நினச்சேன். 2 குடத்தை எடுத்துகிட்டு ஒத்தையிலே இவ்வளோ பெரிய மலையில் தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்லுதாங்களே அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த 2 குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது என்னுடைய 6வது அறிவு, வகுத்தறிவு ஒரு கம்பில் கட்டிச்சு, அப்புறம் ஒரு வேற எடுத்தது அதில் கட்டிச்சு. என் உடலை அந்த கஷ்டங்களில் இல்லாமல் காப்பாற்றுறதுக்கு வேலை செஞ்சது இல்லையா. இந்த அனுபவங்களை கொடுக்கறது தான் குருவோட வேலை. அடுத்தது ஒரு வருஷம் கழித்து இது எனக்கு எது மாதிரி புரிஞ்சது அப்படின்னா, 1 வருஷம் கழித்து மலையில் ஒரு முக்கியமான மகேந்திரகிரின்னு ஒரு இடத்துல ஏறணும். அது ஒத்தடி பாதை தான் இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே பெரிய பள்ளம். இந்த பள்ளத்தில் மேலே மலைகளில் நம்ம ஏற ஏற காற்று அதிகமாக இருக்கும். இந்த காற்று நம்மளை தள்ளும். அங்கேருந்து சுற்றி ஒரு காற்று தள்ளும், இங்கேருந்து சுற்றி காற்று தள்ளும் நம்மளை. அப்போ நான் மேலே மலைகளில் ஏறும் பொழுது, ஒரு உயரமான இடத்துல ஏறும்போது, குருநாதர் ஏன் அந்த 2 குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னாங்கன்னு அப்போ புரிஞ்சுது ஒரு அனுபவம். என்ன அப்படின்னா, அந்த முடியாத இடத்துல நான் கடக்கும் பொழுது அந்த காற்றை பேலன்ஸ் பண்ணி என்னையால் அந்த உயர்ந்த இடத்துல போக முடிஞ்சது. என்னையால் அந்த போக முடிஞ்சதுக்கு எனக்கு அனுபவம் கிடைச்சது எதில் கிடைச்சதுன்னா, அந்த கம்பில் 2 குடத்தை போட்டு ஆட்டி ஆட்டி தூக்கிட்டு வரும்போது பேலன்ஸ் பண்ணினேன் இல்லையா, அந்த குடத்தை சுமந்துட்டு வரும்போது அது அங்கேயும் இங்கேயும் ஆடும் பொழுது என் பாடியை நான் அங்கே இங்கேயும் ஆட விடாமல் என்ன ஸ்ட்ரென்த்து பண்ணி ஒரு அனுபவம் பண்ணினானோ, அந்த அனுபவத்தை அந்த உயர்ந்த இடத்துல என்னையால் செய்ய முடிஞ்சு நான் அந்த இடத்த அடைந்தேன். இது மாதிரி விஷயங்களை குருநாதர்கள் எப்பவும் சொல்லுவாங்க. நாங்கள் அந்த வேலைகளில் கஷ்டப்படுவோம். அதில் இருக்கக்கூடிய அனுபவங்களை தெரிஞ்சு, அறிவுகளில் வேலை செஞ்சு, நாங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, மலையில் தவம் பண்ணதுக்கு உயரமான இடத்த தேடி போகும்போது, அந்த இடத்துக்கு போக முடியாமல் எல்லாரும் கஷ்டப்பட்ட இடத்துக்கு எங்களால் ஈஸியாக போக முடியும். இதுதான் முக்கியமான நீங்கள் விஷயங்களை தெரிஞ்சுக்கிடக்கூடியது. இப்போ இதில் என்ன நடந்தது அப்படின்னா, என்னோட செயல்களில், என்னோட அறிவு நிலைகளில் நான் உணர்வு நிலையாக வந்தோம்னா இதில் நிறைய பாதிக்கப்பட மாட்டேன். என்னோட உணர்வும் என்னுடைய தன்மையும் என்னுடைய மனமும் அறிவும் கலந்து குருநாதரை என்னோட ஒரு வயசுக்கு அப்புறம் நான் குருநாதரை நினைக்கும்போது அந்த மனம் உருகும். அந்த மனம் உருகிறது தான் மலர்றது.
புரியுதா உங்களுக்கு? இப்போ மனம் கரைஞ்சதுன்னா மனம் மலரும்னு சொல்லுது இல்லையா? அந்த மலர்றது என்னென்னா உருகுறது. குருநாதர் இதுக்காக தான் நமக்கு இந்த விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நேரத்தில் புரிஞ்சு உட்காந்து அந்த வேலையை ஒரு நேரம் குருவை நாங்கள் யோசித்தோம் இல்லையா? அதுதான் மலர்கிறது. அப்போ மனம்னு என்ன செய்யணும்? நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? மனம் கெட்ட அறிவுகளை, வீணான அறிவுகளை, வீணான யோசனைகளை, ஒழுக்கம் இல்லாத யோசனைகளை மனதில் கலக்கும் பொழுது உங்கள் எண்ணங்களை சுத்தமாக வைத்து உணர்வோடு சேர்த்தீர்கள் என்றால் நீங்கள் யார் என்று புரியும். உங்களுக்கு எதிர்த்தாலே நிற்பது யார் என்று புரியும். அது புரியும் பொழுது நீங்கள் செய்யும் செயல் அனைத்தும் வெற்றியோடு செயல்படும். அது அமைதியாக செயல்படும். ஆக அமைதியை நீங்கள் உருவாக்குவதற்கு மனத்தை வைத்து செயல்படாமல் மனத்தில் இருக்கும் எண்ணங்களை வைத்து உணர்வை அதில் சேர்த்து செயல்படும் பொழுது வெற்றி அடைவீர்கள், மனதை வெல்வீர்கள். அதை தான் மனம் கரைந்தால் மௌனம் மலரும்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு இன்னொரு சின்னதாக ஒரு வேலை செய்யும்போது சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு காய்கறியை எடுத்து வீட்டில் ஆண்களோ பெண்களோ இல்லை ஒரு பழங்களையோ கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை தோலை சீவி நம்ம சாப்பிடணுன்னா எது மாதிரி வேலை செய்கிறீங்க இல்லையா? அந்த செயலில் உங்கள் முழு கவனமும் அந்த இடத்துக்கு கொண்டு போகணும். உங்கள் முழு கவனத்தையும் அதில் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா, ஒரு உணர்வோடு கொண்டு போனீங்கன்னா அதை சரியாக உங்கள் மனம் அதுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கும். நீங்கள் என்ன செயல் பண்ணுறீங்களோ அந்த செயலுக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அங்கே மனம் இல்லாமல் போகும். ஏன்னா மனம் செயலில் சேர்ந்துருது. அப்போ மனம் செயலில் சேர்ந்தது அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலைகள் அனைத்தும் திருப்தியாக அமையும். அந்த மனம் செயலில் இருந்ததுன்னா தேவையில்லாத விஷயங்கள் உங்ககிட்ட வரும்பொழுதும் அந்த செயல்பாடு முடியும்னா செய்யும், முடியாதுன்னா இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கும். அப்போ மனம் மலர்வது எப்படி மலரும் என்றால் மனம் கரையணும். அந்த மௌனம் அங்கே மலரும். அந்த மௌனம் என்னதுன்னா உருகிறது. உருகி அந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் இருக்கும். குருநாதர் இதற்காகவா என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தினார்கள் என்று அந்த இடத்தை அந்த மலைகளில் ஏறும் பொழுது அந்த இடத்த நம்ம தொட்டுட்டோம். அந்த இடத்துல ஏற முடியாது. யாராலையும் ஏற முடியாத அந்த இடத்துல நான் என்னோட உடம்பை பேலன்ஸ் பண்ணி ஏறி அந்த இடத்த தொட்டேன். அந்த இடத்த தொடுவதற்கு என்னைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த வேலையை செய்ய சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சு அதனுடைய எண்ணங்கள் வழிப்படியாக நான் உருகினேன். அந்த உருகினது தான் மலர்வது என்று புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் இது அடுத்த வளர்ச்சியை நோக்கிய அனுபவத்துக்காக கொடுப்பது என்று நீங்கள் புரிந்து கொண்டால் மனதை நிற்பாட்டுவதற்கு உங்களுக்கு தியானமோ பயிற்சியோ ஒரு யோகாவோ ஒரு வாசியோகமோ தேவைப்படாது. இதை நீங்கள் செயல்பாடில் உங்கள் கூட இருப்பவர்களிடம் இதை நீங்கள் செய்து பழகிவிட்டு பயிற்சி எடுத்து விட்டால் அப்போது நான் உங்களுக்கு ஒரு தியானமோ ஒரு வாசியோகமோ ஒரு மந்திர பீஜமோ சொல்லி கொடுத்தோன்னா அப்படி டயத்தில் அது ஒர்க் பண்ணும். நீங்கள் அதை செய்யாததுனால தான், இதே மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுக்காததுனால தான்
நீங்கள் அந்த முழுமையான நிலையை அடையவே முடியாது. நீங்கள் அதனால தான் ஒவ்வொரு இடமா தேடி போய்கிட்டே இருப்பீங்க. இவர்கிட்ட போனால் கிடச்சிருமா, அவர்கிட்ட போனால் கிடச்சிருமா. அது மாதிரி பசுந்தோலில் புலி பசுந்தோல் போர்த்தின குருக்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பேர் இங்கே இருக்காங்க. நீங்கள் தேடி தேடி இவங்ககிட்ட போய் அதை அடைஞ்சிடலாமா, அவங்கக்கிட்ட போய் இதை அடைஞ்சிடலாமா, இவங்கக்கிட்ட போய் அடைஞ்சிடலாமான்னு நீங்கள் அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் பணத்தையும் விரயம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதனால் நான் சொல்கிறத முழுசாக கவனிங்க. எங்கேயும் போக வேண்டாம். உங்கள் கூட இருக்கிற அந்த ஜீவன்கள் கூட நான் சொன்ன செயல்களை செயல்படுத்துங்க. அதில் நீங்கள் ப்ராக்டிக்கலை எடுக்க எடுக்க உங்கள் உடல் அந்த மௌனத்தில் மலர்றதுக்கு உண்டான விஷயத்தை செயல்பாடு செய்யும். அந்த செயல்பாடு செய்யும் பொழுது நாங்கள் எங்கள் ஒவ்வொரு மந்திரங்களையும் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிகளையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த மந்திரங்களை நீங்கள் உபயோகிக்கும்போது உங்கள் காலில் இருந்து விளக்கு உங்கள் உடல் முழுவதும் ஒரு விளக்கு எரிந்து கொண்டே வரும். அதை நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும். செய்து பாருங்கள். திருப்தியோடு, மகிழ்ச்சியோடு, இன்பமாக உங்கள் உணர்வில் கலந்து, உங்கள் அறிவை உங்கள் உணர்வில் கலந்து, மனதில் இருக்கும் எண்ணங்களை செயல்பாடுகளில் இணைத்து செயல்பட ஆரம்பித்தால் மனம் கரைந்து மௌனம் மலரும். ஆயுஷ்மான் பவ. நமஸ்காரம்.